எல்லாருக்கும் வணக்கம். ஜூலை 19 இந்த ஒரே நாளில் 2 இடங்களில் 2 நாடுகளில் 2 இந்தியர்கள் வெவ்வேறு இடங்களில் அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒன்று அயர்லாண்டுடைய டுப்ளின், இன்னொன்று ஆஸ்திரேலியாவுடைய அடிலைட். இந்த 2 சம்பவங்களுக்கு இடையிலான ஒரே ஒற்றுமை இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை. ஒரு ஹேட்ரட் கம்யூனிட்டி இந்தியர்களுக்கு எதிராக அந்நிய மண்ணில் உருவாயிருக்கு. சமீப காலங்களில் இந்த வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். சமீபத்தில் இது அதிகமாகவே கேசஸ்லாம் ஃபைல் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வர முதல் சம்பவம் இந்த அயர்லாண்டுடைய டுப்ளினில் நடந்திருக்கு. அந்த விக்டிம் ஒரு இந்தியர், அவருக்கு கல்யாணமாகி குழந்தைலாம் இருக்குது. ஆனால் அந்த ஃபேமிலி எல்லாமே இந்தியாவில் இருக்காங்க. இவர் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருக்கார். நடு ரோட்டில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் குரூப் ஆஃப் டீனேஜர் அவரை அசால்ட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் கிட்ட இவர் இன்அப்ராப்ரியேட்டாக பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை அசால்ட் பண்ணி ஹெட்லேருந்து டோ வரைக்கும் அடித்து நொறுக்கி ரத்த காயெல்லாம் வர வச்சு ட்ரெஸ் எல்லாம் கலைச்சி தான் அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் போலீஸ் விசாரணையில் அந்த மாதிரியான ஒரு இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த விக்டிமுடைய ஃப்ரெண்டு இதை பற்றி பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த விக்டிம் ரோட்டில் நடந்து போயிருக்காரு. எதுக்குன்னா, அயர்லாண்டில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்காக கூகுள் மேப் போட்டு நடந்து போயிருக்காரு. அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த கோயில்கிட்ட உள்ளே போகும்போது தான் இந்த மாதிரியான ஒரு 5 டீனேஜர்ஸ் வந்து இவர்கிட்ட கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரேசிசம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. நீ எதுக்கு இங்கே இருக்க, இந்தியன் தானே அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு டெக்கி, இங்கே வேலை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு 10லேருந்து 12 செகண்ட் கண்டினியூஸாக அடிச்சிருக்காங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லாவே அடி. அவர் அன்கான்ஷியஸ் கிட்ட போயிருக்காரு. அப்புறமா அவரை அசால்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸை பாதி கிழிச்சிருக்காங்க. அந்த பக்கம் போகிறவங்க நிறைய பேர் பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரிய அளவுக்கு யாருமே உதவலை. அப்போது ஒரு லோக்கல் ரெசிடென்ட் ஜெனிஃபர் முரே அப்படின்றவங்க, அவங்க வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த விக்டிம்க்கு, இந்தியருக்கு. ஸோ ஆம்புலன்ஸ்லாம் வர்ற வரைக்கும் காத்திருந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா சமீப வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த சம்பவத்தை பற்றி பார்க்கும்போது இன்னொரு இந்தியர், அவர் விக்ரம் ஜெயின் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு ஐரிஷ் சிட்டிசன். அவருடைய டெனண்ட் வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட். அவர் வீட்டுக்கு வரும்போது உடஞ்ச மூக்கோட வந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, அவரையுமே இந்த மாதிரி ஐரிஷ் பீப்புள், சில டீனேஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் 40 வயசு மதிக்கத்தக்க இந்தியர் டுப்ளினில் அட்டாக் செய்யப்படும் போது, இன்னொரு பக்கம் அடிலைட்டில் அதே நாளில் 23 வயசு மதிக்கத்தக்க ஒரு டீனேஜரை ஆஸ்திரேலியாவில் அட்டாக் செஞ்சுருக்காங்க. கிண்டோர் அவென்யூ அப்படின்ற ஒரு இடத்துல இவர் வண்டியில் போயிட்டு இருந்திருக்காரு. வழி மறைச்சி இவரை கேட்டிருக்காங்க. ரேசிசம் அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு. அவரை பார்த்து இந்தியன் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க, ஆஸ்திரேலியன் சில டீனேஜர்ஸ்லாம். இவரையுமே அன்கான்ஷியஸாக போகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதில் ஒருத்தவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கிறவங்கலாம் அப்ஸ்காண்ட் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து புதுசு கிடையாது. பல காலங்களாக இப்படி நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் விளையாடும் போது கூட இந்த மாதிரி ரேசிசம் அட்டாக்லாம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பண்ணுவாங்க. சில டைம் இப்போலாம் பெரிய அளவுக்கு பண்ணுறதில்ல. ஆனால் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இந்தியன்ஸை பார்த்து, இந்தியன் பிளேயர்ஸை பார்த்து. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவில் எப்போதுமே கேஷுவலாக நடக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் வைலண்ட்டான அட்டாக்லாம் போயிட்டுருக்கு. அட்டாக் செய்யப்பட்ட இந்தியருடைய பேர் சரண்பிரீத் சிங். இவருடைய அட்டாக் அப்புறமா இப்போது ஆஸ்திரேலியாவுடைய இமிகிரண்ட்ஸ் மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சமீப காலங்களில் இந்தியர்கள் மீதான இந்த அட்டாக் அந்நிய மண்ணில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஒரு 5 வருஷங்களில் 91 இந்தியன்ஸ் இப்படி அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 30 இந்தியர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க, அதாவது இறந்துட்டாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிப்போர்ட்டில் ஒரு விஷயம் வெளியே இருக்குது, எந்தெந்த நாட்டில் எத்தனை அட்டாக்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு. அதில் முதல் இடம் பிடிக்கிறது கனடா. அங்கே மட்டுமே 27 இந்தியன்ஸ் அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 16 பேர் இறந்தே போயிருக்காங்க. அடுத்ததாக ரஷ்யாவில் 15 இந்தியன்ஸ் அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க. இதில் யூகேல 12, ஜெர்மனியில் 11, யூஎஸில் 9 அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இதில் பெரும்பான்மையான பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியே இருக்கு. இது இல்லாமல் சைனா, கிர்கிஸ்தான், பிலிப்பைன்ஸ், இட்டாலி, ஈரான், ஆஸ்திரேலியா, இந்த நாடுகளும் அடங்கும். இங்கேயும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு.
இது அஃபிஷியலான ரிப்போர்ட்டை வெளியே இருக்கு. ஸோ இப்படி இந்தியர்களுக்கு எதிராக அந்நிய மண்ணில் இப்படி அட்டாக்ஸ் அதிகமாகவே போயிட்டு இருக்கு. இப்போ இது வயலண்டாக மாறுது அப்படின்றது தான் இங்கே சோகமான விஷயம். இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும், இமிகிரண்ட்ஸ் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஒரு ஆசையாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாம் தொடர்ந்து பேசுவோம்.